மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரும்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, அடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே, கானாவூரின் விருந்திலே கனிரசமளித்தாயே. அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே, கானாவூரின் விருந்திலே கனிரசம் அளித்தாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே, இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. இறுதி வரை. So dear friends, we are about to start the blessing of the floor. So those who are able to walk and those who are able to come, please come to the front of the church. We will begin the blessing in a short while, and after that we'll begin the mass. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்னும் ஓரிரு நிமிடங்களில் புதுப்பிக்கப்பட்ட நம்முடைய கீழ்கோவிலின் தளமானது புனிதப்படுத்தப்பட இருக்கின்றது. தந்தை போஸ்கோ நம்முடைய மாநில தலைவர்கள் அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார். So dear friends, please come to the front of the church, and particularly those who are able to walk and those who are able to come and participate in this blessing. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மாநில தலைவர்களை கரவொலி எழுப்பி கைத்தட்டி அவரை நாம் வரத்தோடு நாம் வரவேற்போம். So welcome Father Bosco for this short and simple inauguration and blessing. So இந்த ஒரு எளிமையான இந்த புதுப்பிக்கின்ற அந்த புனிதப்படுத்துகின்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடும் பாசத்தோடும் தங்க மக்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த புனிதப்படுத்துகின்ற இந்த நிகழ்வை துவக்கி வைக்கவும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீ தங்கி வாழ்வதற்குரிய இல்லிடமான இந்த கீழ்கோயில் தலத்தின் நீர் ஆசீர்வதியும். உமது குரலின் எதிரொலியான இந்த கீழ்கோயின் தலமானது உம் திருமகனை நோக்கி வந்து அவருக்கு செவி சாய்ப்பார்களாக. இதன் மூலம் என்றும் உமக்கு மகிமை அளிப்பார்களாக. எங்களை அன்புடன் வழிநடத்தி புனிதத்தில் நாங்கள் வளர்ந்திட எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் புது வாழ்வையும் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
செய்வோம். அனைவரும் இந்த வழியாக திருத்தல மேடைக்கு இருக்கின்ற நாற்காலியில் சென்று அமர்ந்து உங்களுக்கு கேட்கிறோம். இப்பொழுது ஆர்வமாகும். So continue the entrance hymn either in English or in Tamil.